சென்னை பெரம்பூரில் விஷவாயு தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள பிரபல உணவகத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஓட்டல் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதில் ஊழியர்கள் சதீஷ், ராமகிருஷ்ணன், வினய் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹோட்டல் மூடப்பட்டது. விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வாட்டர் உள்ள இது மூடி இருந்துச்சு. அது உள்ள ஒருத்தன் போய் இறங்கணும்னா என்னடா காணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இறங்கணும். அப்புறம் 3வது அவங்க இவன் இறங்கினா 3 பேரும் அப்படியே மயங்கிட்டாங்க. பயிர் சேர்த்து வந்தாங்க. 108க்கு போன் பண்ணாங்க. இது ஓபன் பண்ணதுல இருக்கு. இது 7-8 வருஷமா இருக்கு. 3 பேருமே ஸ்பாட்ல இருந்தாங்க. இப்ப தூக்கணும்னு தான் தெரிஞ்சு. இல்ல ஸ்பாட் 3 பேர் என்ன சட்டை எடுத்து மூடணும் பார்த்தா உள்ள இந்த மாதிரி ட்ரைனேஜ்ல இறங்க பசங்க வந்து 3 பேர் காலி இருந்தாங்க. ஆனா உள்ள ஹோட்டல்ல சாப்பிட்டுறாங்க. சட்டை மூடிட்டு உள்ள சாப்பிட்டுறானுங்க. பின்னாடி 3 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்காம சாப்பிட வச்சு எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் தெரியுது 3 பேர் இறந்துட்டாங்க.